அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு பெண் தனது கைக்குழந்தையோடு சென்று கொண்டிருக்கும் போது கைக்குழந்தை பறிக்கப்பட்டு வயல்வெளியில் வீசப்பட்டிருக்கிறது. அந்த பெண் வன்முறை செய்யப்பட்டு அவள் களத்தில் இருந்த தாலி கூட களவாடப்பட்ட நிலையிலே அவள் கிணற்றுக்குள் தூக்கி போடப்பட்டிருக்கிறார். அந்த பெண் கிணற்றுக்குள் போடப்படும் போது ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் உடலம் அங்கே மிக மோசமான நிலையிலே இருந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை என்ற பிரதேசங்களிலே இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து செல்வதாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பெண்களுக்கு, அதுவும் தமிழ் பெண்களுக்கு அதிகமாக, தமிழ் பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு நடப்பதாகத்தான் நமக்கு கிடைக்கின்ற தகவல்களும் இருக்கின்றன. அந்த வகையிலே அந்த மாவட்டங்களிலே ஏன் இப்படியான ஒரு வன்முறை நிகழ்வு தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் தமிழ் பிரதேசத்தில் யாழ் மாவட்டத்திலே ஒரு விரிவிளையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த விரிவிளையாளர் ஒரு புத்திஜீவியாக இந்த சமுதாயத்துக்கு மிக பெருமளவிலான ஆளுமையை காட்டிக் கொண்டிருக்கிற, இந்த சமூகத்திலே பலரை நல்ல வழியிலே வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு பெண் விரிவிளையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றது ஒரு மிக அவலமான, ஒரு மனசெல்லாம் துடிக்கிற ஒரு செய்தியாக எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பெண் விரிவிளையாளர் கொல்லப்பட்டிருக்கிற விதம், எதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற கேள்விக்கான விடைகளை பார்க்கும் போது மிக மோசமான சூழலிலே நாம் மீண்டும் தள்ளப்பட்டு கொண்டே போகிறோம் என்ற ஒரு மிக அவலமான நினைப்பு தான் நமக்கு தோன்றுகிறது. நாங்கள் எங்கே போகிறோம்? எமது சமுதாயத்திலே என்ன கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது? உண்மையில இந்த கட்டவிழ்ப்புக்கெல்லாம் காரணம் யார்? உண்மையில எங்களுக்கு திட்டமிடப்பட்டு போதை என்ற ஒரு பொருளை எமது தமிழர் தேசங்களிலே பரப்பி விட்டவர்களின் அந்த திட்டமிடல் மிக கச்சிதமாக நடந்து கொண்டு போகிறது என்பதைத்தான் நம்மால் யூகிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்கே கொலை, கொள்ளை, வன்முறை, பாலியல் துஷ்பிரயோகம் என்ற பல அவல நிலைகளுக்கு பின்னணியிலே இந்த போதை என்ற போதை பாவனை உள்ளவர்கள் அதிக அளவிலே இருக்கிறார்கள். அப்ப இந்த திட்டமிட்டவர்கள் இந்த போதை பாவனை ஊடாக எங்கட இனத்தை அழிப்பதற்கான ஒரு செயற்பாட்டை செய்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இவ்வளவு கொலைகளும், இவ்வளவு வன்முறைகளும், இவ்வளவும் நடக்கிறது. எமக்கான பாதுகாப்பு எங்கே? இந்த பாதுகாப்பு ஏன் நமக்கு வழங்கப்படவில்லை? இந்த தமிழர் தேசங்களிலே பெண்கள், சிறுவர்கள் அதிகமாக பாதிப்படைகிறார்கள், அதிகமாக வன்முறை செய்யப்படுகிறார்கள், அதிகமாக கொலை செய்யப்படுகிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு, வாழுவதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தினம் தினம் நாங்கள் ஒவ்வொரு பெண்களும் எங்கட எதிர்காலம், எங்கட அடுத்த நிமிட நொடிக்காக பயந்து கொண்டு வாழ்கிற நிலைமைதான் எங்கட சமுதாயத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டங்களை அனுபவித்து, இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து எங்கட வாழ்க்கையிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால் இந்த விடை இவ்வாறான நிலைமைகளை கேட்பதற்காகவா என்ற ஒரு மிக அவலமான செய்தி தான் இன்றைக்கு ஒவ்வொரு மிக அண்மை காலமாக மிக அதிகமாக இந்த பெண் சிறுவர்களுக்கான வன்முறை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான வன்முறைகள் நடைபெறுவதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற பதிவு நான் இந்த சமுதாயத்திலே மோசமாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கான ஒரு பதிவாக மட்டுமல்ல, இதை அனுமதித்துக் கொண்டு இன்றைக்கு வர இந்த தேசத்திலே எங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்றதை இந்த உலகம் அறிய வேண்டும். எங்களுக்கு என்ன வேண்டும்? இதற்கான நீதி மட்டுமல்ல, நாங்கள் விடுதலையோடு எங்கட உரிமைகளோடு வாழுவதற்கான அந்த நிலை வர வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் 74 வருடங்களுக்கு மேலாக இப்படியான பல வன்முறைகளூடாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நாளும் நாளும் நாங்கள் எங்கட சமுதாயத்தில், எங்கட வீடுகளில் இருந்து வாழுவதற்கு ஒரு அவலமான சூழல் தான். முன்பு ஒரு காலத்திலே நாங்கள் குண்டு செல்லுக்கு பயந்து வாழ்ந்து இன்றைக்கு வர தப்பி இருக்கிறோம். ஆனால் இறந்து போன ஆத்மாக்களும் சரி, நாங்களும் சரி, இன்றைக்கும் அவலத்தோட எங்களுக்கான நீதி இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமில்ல, உண்மையா சொல்ல போனா எங்களுக்கான சாவு தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வீதி விபத்துக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் எங்கோ ஒவ்வொரு இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த வடக்கு பிரதேசத்திலே இந்த வீதி விபத்து அதிகரிச்சு போட்டு ஒன்று மிக முக்கியம், அதிகளவிலான வாகன
பாவனை என்று சொன்னாலும் இந்த இளைஞர்களுக்கான போக்குவரத்து வீதிகளை சரியான நடைமுறையிலே பாவிக்க தெரியாமல் இந்த இளைஞர்கள் இவ்வாறு மோசமான விபத்துக்குள்ளாகி இறக்கின்ற நிலையை அதிகரித்து கொண்டிருக்கு. பாருங்கோ, அதுல கூட எங்கட இளைஞர்களும் யுவதிகளும் அதிக அளவில் நாளுக்கு நாள் மரணிச்சு கொண்டிருக்கிறோம். நேற்றும் ஒரு தாயும் மகளும் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்னர் ஒரு சகோதரையும் சகோதரனும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் எதை நினைத்து திட்டமிட்டார்களோ அவை கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீதி விபத்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான விழிப்புணர்வை இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த சமூகத்திலே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் பின்னிற்காது சகல விடயங்களிலும் போதை பாவனை தொடக்கம் பெண்களுக்கான பாதுகாப்பு, தொலைபேசி பாவனை, பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும், பெண்கள் தங்களோட திறமைகளையும் ஆளுமைகளையும் எப்படி இந்த சமுதாயத்திலே கொண்டு வந்து விட வேண்டும், அவர்கள் எப்படி உயர்ந்து செல்ல முடியும் என்ற பல விடயங்களுக்கான நாளாந்த வாழ்க்கையிலே எங்கட கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை எப்படி பாதுகாத்தல், எங்கே ஒரு இனத்தை அழிப்பதற்கு கலையும் மொழியும் அழியும், கலை பண்பாடு கலாச்சார விழுமியங்களும் மொழியும் அழியுமானால் தானாக இனம் அழிக்கப்பட்டுவிடும் என்ற செய்தியை கூட நாங்கள் வலிந்து எங்கட சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறோம். அந்த வகையில உண்மையாக நான் கூற வந்த விடயம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பது எதிராக எமது வன்மையான கண்டனத்தை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வுகளில் இருந்தும் வீதி விபத்துக்களில் இருந்தும் எமக்கு நடைபெறுகிற இந்த வன்கொடுமைகள் அனைத்திலும் இருந்து நம்மை நாமே பாதுகாப்பதற்கான சமூக நடவடிக்கைகளிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள திடசங்கற்பம் பூண வேணும் என்றதை இந்த சமூக ஆர்வலர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.